வணக்கம் மக்களே! ரொம்ப வருடமா வரன் தேடியும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையலையா? அப்ப நம்மளோட சேனல பாருங்க. உங்களுக்கான வரன உடனே தேர்ந்தெடுங்க. வாங்க இனி இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் தனலட்சுமி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா, இந்துல தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியெலாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டெய்லர் கடை வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களும் இவங்களுடைய தங்கச்சியும் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு இன்கம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சிவகங்கையை சார்ந்தவங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து வேறொரு பெண்ணோட அஃபைர்லேருந்து அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால இவங்கள வேணான்னு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க திருமணமே வேணான்னு இருந்த இவங்களுடைய அப்பா அம்மாவுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் வந்து வசதி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரு 2 ஓட்டு வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டும்தாங்க. ஸோ மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ரேவதி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க மளிகை கடை வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து மறுமணம் வந்து 2ஆவதாக வரவங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சீர்காழியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு நிலம்லாம் இருக்குங்க. ஒரு 4, 5 கடைக்கு மேலே வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவருக்கு வந்து தவறிட்டதுனால இவங்க அம்மா வீட்டுக்கே வந்து மளிகை கடை வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவருக்கும் மனைவி இல்லாமல் இருக்கணும், குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தான், இல்லை அவங்களோடய போகிறதுனாலும் எனக்கு சம்மதம். மணமகனுக்கு வேலை இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் 2 பேரும் இந்த மளிகை கடை பார்த்தாவே எங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து குழந்தைங்கலாம் எதுவும் இல்லைங்க. அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மணமகளுடைய அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். அவங்களுடைய அம்மா வந்து இவங்க கூட தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இதுபோன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். தேங்க்யூ.